ஹாய் டுடே என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஆரி கிளாஸோட பிகினிங்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஆரியில் மொத்தம் எத்தனை வேணும் ஸ்டிச்சஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் ஆரி ஒர்க்கை வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த மெயின் பார்த்திங்கன்னா 45 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். இந்த ஸ்டிச்சஸ் அண்ட் ஒர்க்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆரி ப்ளவுஸ் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் வந்து போடுவீங்க. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 மந்த் கோர்ஸ் தான். இதில் வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ப்ளஸ் சர்டிஃபிகேட் ஃபீஸ் ஒன்லி, வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்களுக்கு முன்னாடி தெரியிற நம்பருக்கு என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேசிக்லேருந்து சொல்கிறேன் ஆரி ஸ்டிச்சஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் ஃபிக்ஸிங், செயின் ஸ்டிச், ஆரி எண்ட் கெனாட், டபுள் செயின் ஸ்டிச், பேக் செயின் ஸ்டிச், zigzag stitch, buttonhole stitch, buttonhole filling stitch, double buttonhole stitch, fly stitch, choti stitch, flat loading stitch, tampo stitch, long and short stitch, water filling stitch. Next one, mat filling stitch, shadow buttonhole stitch, wiggle stitch, butterfly stitch, fresh bone stitch, Y stitch, zari thread chain stitch, fresh knot, long fresh knot, leaf filling stitch. Next one 5 mm round bead work, 4 mm round bead work, adhu 3 mm round beads work, 2.5 mm beads work, one sugar bead, appo stone chain work, anti bead work, cut bead work, jimmicky tube bead work, appo zari dose work. Next one coin work, patch work, embossed load work, ring knot, penton work. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க்கு, வித் பீட்ஸ் ஒர்க்கு, சிமி பீட்ஸ் ஒர்க்கு, ரைஸ் பீட்ஸ் ஒர்க்கு, ட்ராப் பீட்ஸ் ஒர்க்கு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டோமோ அதை வச்சு ஒரு டிசைன், நெக்ஸ்ட் என்னென்ன பீட்ஸ் கற்றுக்கிட்டோமோ அதை வச்சு ஒரு டிசைன், ஃபைனலி ஒரு ப்ராஜெக்ட். இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கொரியரில் சர்டிஃபிகேட் வந்து சரி. ஒன்லி ஃப்ரீ தாங்க. மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா நான் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நான் உங்களுக்கு லிஸ்ட்டு தரேன், மறக்காமல் வாங்கிக்கிங்க. இதுக்கெல்லாம் ஃப்ரீ தாங்க. மந்த்ஸ் டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், கையில் ஒரு ஃபைனான்சியல் இருக்கணும், யாரையும் நம்பி இருக்காதீங்க. இது ஃப்ரீ மட்டும்தாங்க. இது ஃப்ரீ மட்டும்தாங்க. உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க. எப்போவும் நான் உங்களுக்காக இருப்பேன். உங்கள் தன்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஐஎம் BE கிராஜுவேட்டட், நான் ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ ஒரு பிஸ்னஸ் உமன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய், டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர்.